Hello friends, welcome back to my channel. I am your Geeta. So after a long time, I am back. Yes. So in today's class, what we are going to see means most of the people have the doubt with the question word do. Am I right? So this question word do, it is used in two situations. Okay, so what are the situations and how to apply this question word? So these all the things we can see today class. Okay, so do அப்படிங்கிற question word different angle வந்து நம்ம apply பண்றோம். So do அப்படினா என்ன? It's a main verb also. Okay, so அந்த do அப்படிங்கிற word ஒரு main verb ஆகவும் function ஆகுது. Do அப்படினா say. I do this. நான் இதை செய்கிறேன். Okay. Do you do this? நீ இதை செய்கிறாயா? Do you do this? So first வரக்கூடிய do வந்து question word ஆகும். Do you do? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய do word வந்து main verb ஆகவும் function ஆகுது. Okay. So do is a main verb and also it's a question word. So the question word laye வந்து two places we are applying this do word. Okay. So அது எந்த place எந்தெந்த placeல நம்ம இந்த do அப்படிங்கிற question word apply பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு பார்க்க போறோம். Okay. So இந்த do அப்படிங்கிறது ஒரு present situation. இப்போ நம்ம ஒரு செயலை வந்து செய்றோமா அப்படிங்கிற क्वेश्चனை கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நீ இந்த செயலை செய்யறியா இல்ல அவங்க இந்த செயலை செய்யறாங்களா, இந்த மாதிரி present situationல ஒரு கேள்வி கேட்கும்போது and especially it is used for plural subject, don't forget it. Okay, previously when I uploaded the video about tenses, I have explained about this briefly. Okay, singular plural difference and what are the question words are there. So these all the things I have explained briefly there. இந்த do அப்படிங்கிற question word எந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நம்ம மோஸ்ட்லி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you and they. ஓகே, ஸோ ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் do you play cricket? நீ கிரிக்கெட் விளையாடுகிறாயா? ஓகே, இப்போ அது ப்ராக்டிஸாக இருக்கலாம், இல்லை இப்போ நீ இந்த செயலை பண்ணுறியா அப்படின்னு கூட கேட்கலாம். நீ வந்து கிரிக்கெட் விளையாடுறது உண்டா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. Do you play cricket now? நீ இப்போ வந்து கிரிக்கெட் விளையாடுறியா, விளையாடுகிறாயா? ஓகே, மீனிங் பிரசன்ட் சிச்சுவேஷன், ஒரு செயல் இப்போ நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வேர்ட். ஓகே, do you listen music? நீ மியூசிக் கேட்குறியா? ஓகே, do they read books? Do they read books? அவர்கள் புத்தகம் படிக்கிறார்களா? Do they read book? அவங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றாங்களா? எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு புக்ல வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ தே டோன்ட் ஹாவ் த ஹேபிட் ஆஃப் ரீடிங் புக்ஸ். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம ஒருத்தங்க கிட்ட கேட்கும்போது நம்ம கேட்கலாம், அவங்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றாங்களா? Do they read books? கேட்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் do you cook? சமைக்கிறியா நீ? ஓகே, இப்போ நீ சமைக்கிறியா கேட்கலாம். நீ சமைக்கிறாயா? Do you drive? நீ கார் ஓட்டுறியா? ஓகே, do you drive? So do plus subject plus verb first. So present verb தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும், ஏன்னா action is present. ஓகே, இப்போ நடக்கிற செயல் அப்படிங்கிறதுனால இதுல past verbo இல்ல past participle, I mean verb 3 யூஸ் பண்ண கூடாது. So always subject plus verb first or present verb. Okay, do you know how to apply this? Okay, do you know how to apply this? இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா கேட்பாங்க இல்லையா. Do you know how to apply this? Do you know how to solve this problem? I mean maths. இப்போ வந்து ஒருத்தங்க மேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப வந்து இன்னொருத்தங்க கிட்ட அவங்க கேட்கலாம். ஓகே, இது உங்களுக்கு வந்து சால்வ் பண்ண தெரியுமா
present situation. Okay, do you know how to solve this problem? So எப்படி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தெரியுமா அப்படி கேட்கும்போது யூஸ் பண்ணலாம். இல்ல do you solve this problem, நீ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றியா? Okay, do you solve this problem? So இந்த செயலை வந்து நீ செய்யறாயா அப்படின்னு கேட்கும்போதும் யூஸ் பண்ணலாம். Do you understand? உனக்கு புரியுதா நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம், பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது, அப்படியே சைலண்டாக லிசன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம கேட்கலாம், டு அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா உனக்கு, இல்லை புரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட், உனக்கு புரிகிறதா. ஓகே, இப்போ நான் பேசக்கூடிய விஷயம் வந்து உனக்கு புரியுதா, இல்லை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும்போது do நம்ம கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். Do you draw a picture? நீ படம் வரையறியா? Do you go to drawing class? நீ drawing கிளாஸுக்கு போறியா? ஓ ரொம்ப நல்ல படம் வரைகிறான்ல, அப்போ இவன் கிளாஸுக்கு போறானோ அப்படிங்கிற ஒரு டவுட்ல நம்ம கேட்போம் இல்லையா. என்னடா நீ டிராயிங் கிளாஸுக்கு தான் போறியா, பரவாயில்லையே நல்லா பண்றியே கேட்போம் இல்லையா. ஸோ do you go to drawing class? நீ drawing கிளாஸுக்கு போறியா? Do they prepare dinner? நீங்க டின்னர் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த கெஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணோம், டின்னர் நம்ம வீட்டில் தான் அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து வீட்டில் உள்ள அவங்க யார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லேடிஸ் போவர் மேபி அவங்ககிட்ட நம்ம கேட்போம் இல்லையா. ஓகே நீங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அவங்க எனக்கு ஈவினிங் 5 o'clock வந்துருவாங்க. ஓகே, ஸோ ப்ரிப்பேர் பண்ணுகிறீர்களா, செய்கிறீர்களா. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டூ அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணுறோம். திரும்பவும் சொல்கிறேன், இதுல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா do plus subject plus present verb or verb first. Okay, this is one pattern. And next வேற எங்க இந்த do question word நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம possessive form வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து இது வரைக்கும் வாட்ச் பண்ணல அப்படின்னு சொன்னா லிங்க் கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பொசசிவ் ஃபார்மில் ஒரு பொருள் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் சேம் தான், ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட் ஃபார் த பொசசிவ் சிச்சுவேஷன். ஒரு பொருள் ஒருத்தங்க கிட்ட இருக்குதா. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்து என்னது, இந்த செயலை நீ செய்யறியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம், இந்த பொருள் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதும் என்ன பண்ணுவோம், do அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அகெயின் இட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அவங்க கிட்ட இருக்கா இல்லை உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இந்த do வேர்ட் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், do they have a car? அவங்க கிட்ட கார் இருக்கா. do they have a car? do plus subject they plus have. ஓகே, இங்க have அப்படிங்கிற வேர்ட் வந்து மெயின் வெர்பா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம லேர்ன் பண்ணும்போது have அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்பா தான் ஃபங்க்ஷன் ஆகும். have plus verb 3. பொசசிவ் ஃபார்ம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது, பொசசிவ்னா என்ன, ஓனர்ஷிப். திரும்பவும் சொல்றேன், ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ நமக்கு சொந்தமாக இருக்கும்போது. ஓகே, ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஃபாதர் பிரதர் சிஸ்டர் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்காக சொந்தமாக்கப்படும் போது யூஸ் பண்ணக்கூடியது. அதுதான் என்ன சொல்லுவோம், பொசசிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஓனர்ஷிப். ஓகே, ஸோ அவங்களுக்கு கார் இருக்கா. do plus they, subject plus have, plus there is no main verb, there is only object. Okay, do they have a car? A car is a object. Have 100 rupees? Do you have 100 rupees? Do you have? Okay, do you have 100 rupees? So there is no verb. Next question is, do you have iPhone? உங்ககிட்ட ஐஃபோன் இருக்கா கேட்போம் இல்லையா. இப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஒவ்வொரு மாடல்ஸ் வர வர எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபேமஸாக இருக்கிற என்னது, ஐஃபோன் தான். அப்போ யாராவது ஒருத்தங்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கன்னா அதை போய் ரொம்ப ஷாக்கிங்காக போய் பார்ப்போம் இல்லையா. பார்த்து நம்ம கிட்ட அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், உங்ககிட்ட ஐஃபோன் இருக்கா கேட்போம். ஓகே, உங்களிடம் ஐஃபோன் இருக்கிறதா. do plus you plus have. ஓகே,
ஸோ ஆஃப்டர் த ஹாவ் என்ன இருக்கு? ஐஃபோன். இட்ஸ் அ ஆப்ஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்போம்? அவங்களுக்கு வீடு இருக்கா? டு தே ஹாவ் ஹவுஸ் கேட்போம் இல்லையா? யாராவது ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் அவங்கள ஒன்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அவங்கள நம்ம வந்து மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாரையாவது ஒருத்தங்களை நம்ம எங்கேயாச்சும் வச்சு மீட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒன்று என்கொயர் பண்ணுவோம் இல்லையா? வாட் அபவுட் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி என்கொயர் பண்ணும்போது அவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு இப்போ வீடு இருக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? டு தே ஹாவ் ஹவுஸ்? டு தே ஹாவ் ஹவுஸ். ஓகே, do plus they plus have and an object. House is an object here. உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா? Do you have a laptop? Okay, do you have a laptop? உங்ககிட்ட லேப்டாப் இருக்கிறதா? எல்லாமே என்னதான் திங்ஸ் தான் வந்து மீன் பண்ணி வரோம். இங்க எந்த ஒரு செயலுமே இருக்காது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து நம்ம என்ன செயலை செய்யறோம் அப்படிங்கறதான் வரும். ஸோ டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ப்ரெசன்ட் வெர்ப். இங்க நமக்கு வெர்ப் வந்து எது? ஹாவ். அந்த வேர்டு தான் இங்க வந்து வெர்பா ஃபங்க்ஷன் ஆகும். சப்ஜெக்ட் டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஹாவ். ஓகே, ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ். அங்க சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வெர்ப் வரும், இங்க சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஹாவ் அப்படிங்கிற வெர்பும் பிளஸ் one object. Okay, do you have max book? உங்ககிட்ட max book இருக்கா? Okay, do you have two pens? உங்ககிட்ட ரெண்டு பேனா இருக்கா கேட்போம் இல்லையா? do you have two pens? எனக்கு பென்ல என்ன ஆயிடுச்சு? இங்க தீந்து போயிடுச்சு, இல்லைன்னா நான் பென் கொண்டு வரல, மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏதோ ஒரு ரீசன். ஸோ அதனால உங்ககிட்ட இருக்கா? உங்ககிட்ட ரெண்டு பேனா இருக்கா? எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு கேட்கறது. ஓகே, do you have two pens? உங்ககிட்ட ரெண்டு பேனா இருக்கா கேட்கலாம். ஓகே, do you have gold ring? உங்ககிட்ட கோல்ட் ரிங் இருக்கா கேட்போம். ஸோ நமக்கு எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவைப்படலாம். ஸோ அதுக்காக கூட கேட்கலாம். ஜஸ்ட் ஃபார் பாரோயிங் அதுக்காக கேட்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், என்கிட்ட வந்து கோல்ட் ரிங் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? ஓகே, ஜஸ்ட் நம்ம கேட்டுக்கலாம். do you have gold ring? உங்ககிட்ட கோல்ட் ரிங் இருக்குதா? do you have any idea? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லு. ஓகே, எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, நான் யோசிச்சு பார்க்குறேன், எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல. ஐடியா. ஓகே, டு யூ ஹாவ் அன் ஐடியா? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ ஒருத்தவங்க ரொம்ப முடியலை, டயர்டு அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம் இல்லையா, என்னாச்சு, ஏன் படுத்திருக்க, உடம்பு தான் சரியில்லையா, என்ன பாடி பெயின் இருக்கா, இந்த ஃபீவர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலையும் கொஸ்டின் கேட்கலாம். டு யூ ஹாவ் ஃபீவர் ஆர் டு யூ ஹாவ் ஹெடேக்? உனக்கு ஃபீவர் ஏதாவது இருக்கா? ஏன் ரொம்ப பாடி பெயினாக இருக்கு? தலைவலி இருக்கா? ஓகே, ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டியா? ஸோ இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? ஸோ சிக்னஸ், நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது, இப்போ எனக்கு வந்து ரொம்ப கால் வலியாக இருக்குது, கை வலியாக இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஐ ஹாவ் லெக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து கொஸ்டினாக கேட்கும்போது டு யூ ஹாவ் லெக் பெயின்? உனக்கு கால் வலியாக இருக்கா, நடக்க முடியலையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஓகே, உனக்கு கால் வலியாக இருக்கிறதா? அதுவும் என்னதான் இருக்குது, அதாவது ஒரு பெயின் வந்து எனக்கு இருக்கு. ஸோ உனக்கு அந்த பெயின் இருக்குதா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி என்ன கேட்குறோம்? ஐடியா. ஓகே, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அண்ட் ப்ராப்ளம், டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? ஏன் ரொம்ப அப்செட்டாக இருக்க, நீ இந்த மாதிரி இருக்கிற ஆள் கிடையாதே, ஏன் நீ டல்லாக இருக்க, என்னாச்சு? டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கேட்போம். ஓகே, ஸோ டு யூ ஹாவ் எனி ப்ராப்ளம்? இப்போ நாளைக்கு என் கூட ஷாப்பிங் வரியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம கேட்போம், ஏன், உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? ஓகே, உனக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்கா, நாளைக்கு நீ பிஸியா இருப்பியா, உன்னால வர முடியாதா அப்படின்னு கேட்கும்போது என்ன கேட்போம்? உனக்கு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா? டு யூ ஹாவ் எ கமிட்மெண்ட்? ஸோ ஆல்ரெடி ஏதாவது புக் பண்ணியிருக்கியா, ஏதாவது ப்ரோக்ராம் ஏதாவது புக் பண்ணியிருக்கியா கேட்போம் இல்லையா? ஸோ டு யூ ஹாவ் கமிட்மெண்ட், உனக்கு வேற ஏதாவது ஒர்க் இருக்குதா இந்த மாதிரி கேட்கும்போது. ஸோ இந்த டூ அப்படிங்கிற ஒரு கொஷின் வேர்டு ரெண்டு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு செயலை
ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இப்போ நம்ம செய்யறோமா அப்படின்னு கேட்கும் போதும், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஒரு பொருள் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். எக்ஸாம்பிள், உனக்கு பிரதர்ஸ் இருக்காங்களா, ஓகே, உனக்கு அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா கேட்போம் இல்லையா. ஸோ அங்க கூட கேட்டுக்கலாம், டு யூ ஹேவ் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், உனக்கு அண்ணா அக்கா யாரா இருக்காங்களா கேட்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை எனி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதா, ஓகே, உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும் போதும் இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லையும் நம்மளுடைய கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்றது டூ அப்படிங்கிற கொஷின் வேர்ட்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இன்சைட் த சென்டென்ஸ் அங்க என்ன இருக்கு, there are slight changes. so first do plus subject, second one ல என்ன இருக்கு, do plus subject. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஆக்ஷன் வரும், செகண்ட் சிச்சுவேஷன்ல சப்ஜெக்ட்க்கு அப்புறம் have அப்படிங்கிற பி ஃபார்ம் மெயின் வெர்பா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த ரெண்டையுமே எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க பார்த்திருக்கோம். ஸோ இதே எக்ஸாம்பிள்ஸ் ஆர் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கூட சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் செகண்ட் சிச்சுவேஷன், ஓகே, பொசசிவ், ஒரு பொருள் இருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்தை எப்படி வந்து நம்ம கொஸ்டினா கேட்கறது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் எக்ஸ்பெஷலி ஃபார் ப்ளூரல் சப்ஜெக்ட். இது வந்து ரெண்டு சிச்சுவேஷன்லயே இந்த டூ அப்படிங்கிற கொஸ்டின் வேர்ட் வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும், சிங்குலர் சப்ஜெக்ட் இங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.